வணக்கம். நம்ம கையால செய்யற பொருட்களுக்கும் அதை உருவாக்குற கைவினைஞர்களுக்கும் எப்பவுமே ஒரு தனி மதிப்பு உண்டு இல்லையா? சரி, அந்த பாரம்பரிய திறமைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்க போறோம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமூகத்தின் முதுகெலும்பு. இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல. தச்சர்கள், பொற்கொள்ளர்கள், குயவர்கள் இவங்க எல்லாம் வெறும் தொழிலாளிகள் கிடையாது. நம்மளோட பல 100 வருஷ கலாச்சாரத்தோட வாழும் சின்னங்கள். ஆனா ஒரு நிமிஷம், அந்த முதுகெலும்பே இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல கொஞ்சம் தடுமாறுனா என்ன ஆகும்? பல நூற்றாண்டுகளா நம்ம அடையாளமா இருந்த ஒரு கலை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடுமா? இதுதான் நாம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ அந்த சவால்கள் என்னென்ன? இந்த கைவினைஞர்கள் அவங்க திறமைகளை தாண்டி நிஜ வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இத பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒவ்வொரு கைவினைஞரோட அன்றாட போராட்டமே இதுதான். கையில திறமை இருக்கு, ஆனா தொழில் தொடங்கவோ இல்ல விரிவுபடுத்தவோ போதுமான பணம் கையில இல்ல. பழைய கருவிகளை வச்சே வேலை செய்யறதுனால வேகமும் கம்மி, உற்பத்தியும் கம்மி. இது எல்லாத்துக்கும் மேல இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்ச பொருளை விற்க சரியான ஒரு சந்தையோ அதுக்கான ஒரு அங்கீகாரமோ கிடைக்கிறதில்ல. இதுதான் அவங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவால். சரி, இந்த சவால்களுக்கெல்லாம் ஒரு தீர்வா இந்த கைவினைஞர்களுக்கு ஒரு புது நம்பிக்கையா கொண்டு வரப்பட்டதுதான் பிரதமர் விஸ்வகர்மா யோஜனா திட்டம். செப்டம்பர் 17, 2023 இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னைக்குதான் நம்ம கைவினைஞர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமானது. இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமா செயல்பட தொடங்கின நாள் இது. இந்த நம்பரை பாருங்க, 3 லட்சம் ரூபாய். இது வெறும் பணம் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதுவும் எப்படி? எந்த ஒரு சொத்து உத்தரவாதமும் இல்லாத, அதாவது கொலாட்ரல் ஃப்ரீ கடன். ஒரு சாதாரண கைவினைஞருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட தொழில் கனவுகளுக்கு கிடைக்கிற முதல் புஷ் இது. சரி, கடன் கிடைக்குது, ஆனா வட்டி? இங்கதான் இந்த திட்டம் ஏக்தம் தனிச்சு நிக்குது. வெறும் 5% தான் வட்டி. வெளியில பர்சனல் லோனுக்கே 12%லிருந்து 20% வரை வட்டி வாங்குற காலத்துல இந்த 5% வட்டிங்கிறது எவ்வளோ பெரிய ஆறுதல்! இதனால கடனை சுலபமா திருப்பி செலுத்த முடியும். அவங்க லாபம் அவங்க கிட்டயே தங்கும். நாம முன்னாடி ஒரு முக்கியமான சவால் பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? நவீன கருவிகள் இல்லாதது. அதுக்கான நேரடியான தீர்வு தான் இந்த 15,000 ரூபாய். முக்கியமா இது கடன் இல்ல, மானியம். அதாவது இதை திருப்பி கட்ட தேவையில்லை. இந்த பணத்தை வச்சு ஒரு தச்சர் புது கட்டிங் மெஷின் வாங்கலாம், ஒரு தையல்காரர் ஒரு மாடர்ன் தையல் மெஷின் வாங்கலாம். இது அவங்களோட உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகமாக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா அதுக்காக ட்ரைனிங்க்கு போனா அன்னைக்கு வருமானத்துக்கு என்ன பண்றது? இதுதான் பல கைவினைஞர்களோட கவலை. அந்த கவலையை தீர்க்கிறது தான் இந்த உதவித்தொகை. பயிற்சி நடக்கிற நாட்கள்ல தினமும் 500 ரூபாய் கொடுக்கறாங்க. இதனால வருமானத்தை பத்தி கவலைப்படாம முழு மனசோட புது டெக்னிக்ஸை கத்துக்க முடியும். ஆஹா, முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த திட்டம் வெறும் பண உதவியோட நிக்கல. இதே அவங்களுக்கு ஒரு முறையான அங்கீகாரத்தையும் ஒரு அடையாள அட்டையையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச பொருட்களை எப்படி மார்க்கெட் பண்ணணுங்கிறதுக்கான ஆதரவையும் கொடுக்குது. இது ஒரு முழுமையான வளர்ச்சி திட்டம். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த திட்டத்துல சேர யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, அதோட விதிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். தகுதிகள் ரொம்பவே தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கணும். அரசாங்கம் குறிப்பிடுற 18 பாரம்பரிய தொழில்கள்ல ஏதாவது ஒண்ணுல நீங்க சுய தொழில் செய்யணும். ரொம்ப முக்கியமா உங்க குடும்பத்துல யாரும் அரசாங்க வேலையில இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தரை தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த விதிகள் எல்லாமே இந்த திட்டத்தோட பலன்கள் உண்மையாவே தேவைப்படுற கைவினைஞர்களுக்கு போய் சேரணுங்கிறத உறுதி செய்யுது. சரி, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி விண்ணப்பிக்கிறது? அதற்கான எளிய வழிமுறைகள் இதோ. விண்ணப்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில ரெடியா இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது உங்க வேலையை ரொம்பவே சுலபமாக்கும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். டிஜிட்டல் முறையில தான் நடக்குது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க பக்கத்துல இருக்கிற பொது சேவை மையத்துக்கு, அதாவது சிஎஸ்சி சென்டருக்கு போங்க. அங்க இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க விவரங்களை ஆதார் மூலமா சரி பார்த்தா போதும். உங்க பதிவு அப்பவே முடிஞ்சிரும். உங்களுக்கான சான்றிதழும் ஜெனரேட் ஆயிடும். கடன், மானியம், பயிற்சி இதெல்லாம் கருவிகள் தான். ஆனா இந்த திட்டத்தோட உண்மையான இலக்கு என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கனவு என்ன? அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். இது வெறும் வாழ்வாதாரத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல. இது நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது, அதே நேரத்துல புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் உருவாக்குறது. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு கைவினைஞர் செஞ்ச பொருள் உலகத்தோட மறுமுனையில இருக்கிற ஒருத்தருக்கு விற்கப்படணும். இதுதான் அந்த உள்ளூர்ல இருந்து உலகளாவிய பார்வை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். ஒரு நாட்டோட பாரம்பரிய திறமைகளை நாம ஆதரிக்கிறது மூலமா அதோட நவீன பொருளாதாரத்தோட பாதையே மாற்றி அமைக்க முடியுமா?
இதுதான் விஸ்வகர்மா யோஜனா நம்ம முன்னாடி வைக்கிற மிகப்பெரிய கேள்வி. உங்க எண்ணங்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க.